இன்னைக்கு நம்ம த ப்ராமிஸ் நெவர்லாண்ட் 7th எபிசோட் தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம நார்மன் அந்த கொரோனைய கிட்ட ஓகே டீல் போட்டுக்கலாமே, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது ரொம்பவுமே சிம்பிள், உங்களுக்கு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகி போயாகணும், எனக்கு இந்த இடத்தோட ஒரு மதர் ஆகணும். இது ரெண்டுத்துக்குமே தடையா இருக்கிறது இந்த இசபெல்லா தான். அதனால அவ இருக்கிற பொசிஷன்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டாலே போதுமானதா இருக்குன்னு சொல்லி அவளோட காலரை ரிமூவ் பண்ண அவ கழுத்துலயே ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு அம்மாக்களுமே ஏதோ ஒரு இடத்துல இதே மாதிரி சின்ன குழந்தையா தான் வளர்ந்துருப்பாங்க. 12 வயசுக்கு மேல உயிரோட இருக்க முடியாதுதான். ஆனா 12 வயசுக்கு மேல ஒரு சில பொண்ணுங்களுக்கு மட்டும் உயிரோட இருக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த மாதிரியான டீமன்ஸ்க்கு இரையாகிறீங்களா இல்லன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மை பாத்துக்கிற ஒரு மதர் ஆகுறீங்களா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. ஆனா அப்படி மதர் ஆகிறத கூட நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கொரோனையோட செஸ்ட்ல வந்து ஆப்ரேட் பண்ணி ஒரு சிப் ஒன்னு வச்சிருந்திருப்பாங்க. சோ இந்த ஃபார்மை விட்டு ஏதாவது அம்மா வந்து வெளியில போனாங்கன்னா அவங்களோட ஹார்ட்டுக்கு டைரக்டா எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்கள காலி பண்ணிடுவாங்க. ஈவன் யாராவது இந்த அம்மாவை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னா கூட அந்த சிப் மூலமா சிக்னல்ஸ் வந்து ஹெட் குவார்டர்ஸ்க்கும் போயிடும். சோ அதனால அம்மா போட்டு தள்ளுறதுமே கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. சோ தன்னோட பாடியில இப்படி ஒரு சிப் இருக்குது அப்படின்னா வேற வழி கிடையாது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்ம்ல தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அப்படி வாழ்றதா வாழ்றோம், ஒரு ஃபார்மோட ஹையர் அத்தாரிட்டிங்கிறது அம்மாக்கு தான் இருக்கும். அதனால ஒரு அம்மாவா இருந்துக்கலாம் அப்படிங்கறத அவங்க ஆசை. அதனாலதான் சொல்றேன், நீங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கறத நானும் ரொம்ப விருப்பப்படுறேன். ஏன்னா இப்ப இந்த இடத்துல அத்தாரிட்டியில இருக்கிறது இசபெல்லா தான். நீங்க ஓடி போயிட்டீங்கன்னா இசபெல்லா தூக்கி விட்டுருவாங்க, நான் ஒரு அம்மாவா மாறிடுவேன். இந்த டீல் நம்ம நார்மனுக்கு ஓகேவா தான் இருக்கும். அவங்க கூட டீல் மேக் பண்ணிக்கலாம்னு இருக்க கரெக்டா எம்மா வந்துட்டு ஆமா எப்படி நாங்க உங்களை நம்புறது, கடைசி நேரத்துல காலவாரி விட்டுட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, வெல் உனக்கு அவ்வளவு டவுட் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப சிம்பிள். ஏன்னா நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த நீங்க ரே மூலமா அம்மாட்ட போய் சொன்னீங்கன்னா நாங்காலி, அதே நேரத்துல ரே ஒரு டபுள் ஏஜென்டா இருக்கிறாங்கிற விஷயத்த நான் போய் இசபெல்லாட்ட சொன்னா நீங்க எல்லாரும் காலி. அந்த வகையில இது ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலா தான் இருக்கும்னு சொல்ல ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர குஷி ஆயிட்டு ஓகே ஃபைன், என்கிட்ட என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அது எல்லாத்தையும் கண்டிப்பா உங்ககிட்ட நான் சொல்றேன், மறக்காம நீங்க என்னோட ரூம்ல வந்து என்ன மீட் பண்ணுங்க சரியான்ட்டு போக. சோ அந்த கொரோனாவை ஜன்னல் வழியா நம்ம ரே பாத்துக்கிட்டே இருக்கேன், அங்கதான் மத்தவங்க எல்லாம் இருப்பாங்க. அப்ப எம்மா என்னன்னா இவ்வளவு நம்மள மாதிரியே ஒரு குழந்தையா இங்க வளர்ந்துட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா நம்மள இந்த மாதிரி டீமன்ஸ்க்கு பிரீட் பண்றதுக்கு தயாரா இருப்பா அப்படின்னு காண்டாக இருந்தாலும் நம்மள போட்டு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்களேன்னு கில்டா சொல்லும் போது அது அப்படிதான் பாக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உண்மையாலுமே நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கறது அவங்களோட விருப்பம்னா அவங்க நம்ம கிட்ட பெருசா இதை பத்தி பேசாம அப்படியே விட்டுருந்தா கூட நம்ம எஸ்கேப் ஆயிருந்திருப்போம். ஸ்டில் அவங்க நம்மள மிரட்டி இப்படி ஒரு சின்ன ஒரு டீல் மாதிரி போட்டுக்க ட்ரை பண்றாங்கன்னா கண்டிப்பா இப்படி நம்ம எஸ்கேப் ஆகி போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த சாலிடான எவிடன்ஸோட மேலிடத்துக்கு சொல்றதுக்காக எவிடன்ஸை கலெக்ட் பண்றதுக்காக தான் அவங்க நம்ம கூட வந்து இப்படி ஒண்ணு சேர்ந்துருக்கணும். நம்ம மரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்திருக்க அந்த கயிறு கீது எங்கேயாவது கண்டுபிடிச்சா கூட அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த காதுல இருக்கிற டிரான்ஸ்மிட்டரை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக அந்த ஒரு டிவைஸ் அது அவங்க கையில மாட்டினதா பிரச்சனை. லக்கிலி நம்ம ரே இன்னும் அந்த டிவைஸை கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டான். நம்ம பாடியில இப்படி ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குதுன்னு நமக்கு ஏற்கனவே தெரியுங்கிற விஷயத்த தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க வேண்டாம். அப்படி இருந்தும் எதுக்கு அவங்க கூட ஒன்னா டீமா இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு டான் கேட்க கண்டிப்பா அவங்க வாயில இருந்து எந்த ஒரு புது இன்ஃபர்மேஷன் வந்தாலும் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்குமா நார்மன். சோ கிடைக்கிற எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே விட்டு வைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. அதுவே இசபெல்லாக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு பார்சல் ஒன்று வந்திருக்குமா அதை அவங்க எடுத்துட்டு வர இன்னொரு பக்கம் எம்மாவும் நார்மனும் அந்த கொரோனா இருக்கிறாங்கள அவங்கள போய் மீட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இப்போ எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்கலாம், அவங்க என்ன வேணாலும் பதில் சொல்றேன் அப்படின்னு இருக்கிறாங்களா, என்ன வேணாலும் சொல்லுவீங்களா அப்படின்னா ஓகே உங்ககிட்ட ஏதோ ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் மாதிரி ஒன்னு இருக்கும்ல அது கொடுங்கன்னு கேட்கும்போது தோடா டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க அது ரொம்ப பேசிக்கா தான் இருக்கும். சோ அதனால யாரு எங்க இருக்கிறாங்கலாம் காட்டாது, யாரோ எங்கேயோ இருக்கிறாங்க அப்படிங்கறத மட்டும் தான் காட்டும். ரொம்ப நல்லதா போச்சு. இது பாடியில எங்க இருக்கும், இது எப்படி நம்ம பிரேக் பண்றதுன்னு கேட்க அது கரெக்டா உங்களோட காதுக்கு கீழே இதோ இந்த இடத்துல இருக்கும். ஆனா அதை எப்படி பிரேக் பண்றதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க அதை பிரேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹெட் குவார்டர்ஸ்க்கு சிக்னல் போகும். அது மட்டும் இல்லாம அந்த டிரான்ஸ்மிட்டரை எடுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வழி இருக்கு, அது உங்க காதை அறுக்கிறது தான். எஸ்கேப் ஆகி போகும்போது காதை அறுத்துக்கிட்டு ரத்தம் லாஸ் ஆகி தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் தேவையான நார்மன் கேட்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் காது எடுக்கிறதுக்கு தேவையான கத்திகள்லாம் அங்க இருக்கு, கூடவே அதுக்கு தேவையான அனஸ்தீசியா மருந்து அது எல்லாமே இங்கேயே இருக்கும், நீங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டே கிளம்பலாம். ஓகே உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமான்னு கேட்க உங்க வயசு என்ன அப்படின்னு கேட்பாங்களா. பொண்ணுகிட்ட வயசு கேட்க கூடாது, இருந்தாலும் எனக்கு ஒரு 26 வயசாச்சு. அதுவே இசபெல்லாக்கு 31 வயசு. அவளோட டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது அந்த வயசு தான் போட்டிருந்துச்சு. வேற ஏதாவது வேணுமான்னு கேட்க அவங்களும் கேட்பாங்க இந்த செக்யூரிட்டி எவ்வளவு டைட்டா இருக்கு, இந்த லொகேஷன் எங்க அமைஞ்சிருக்கு, எத்தனை ஃபார்ம் இருக்குது, வெளி உலகத்தை பத்தி வேற என்ன டீட்டெயில் தெரியும் அப்படின்னு ஏகப்பட்டதை கேட்டாலும் அவ எதுக்குமே வந்து பதில் சொல்ற மாதிரி இல்ல. ஏன்னா அந்த பதில் எதுவும் அவளுக்கே தெரியாது. சரி கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும் அங்க இருந்து கிளம்ப பார்க்கும்போது அப்ப அந்த கொரோனையை பார்த்தா ஒரு மாதிரி கொடூரமா சிரிச்சுட்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த உங்களோட வார்த்தைகள் இருந்து மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. நீங்க பதட்டப்படுறது உங்களோட கருவலி பெருசாகிறது, நீங்க கை காலை எங்க வைக்கிறீங்க
அப்படிங்கறத முதற்கொண்டு நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கறத ஈஸியாவே சொல்ல முடியும். அதனால அந்த டிரான்ஸ்மிட்டர் எங்க இருக்குன்னு நீங்க கேட்டீங்க தானே, கூடவே அந்த டிரான்ஸ்மிட்டர் எப்படி அழிக்கிறதுன்னு கேட்டீங்க தானே. இது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே, அப்படி இருக்கக்குள்ள எதுக்கு தேவையில்லாம எங்கிட்ட இதே கேள்வியை கேட்டீங்க. அந்த டிரான்ஸ்மிட்டர் உங்க காதுல தான் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க தொட்டு கூட பார்க்கல. ஈவன் அந்த டிரான்ஸ்மிட்டர் அழிக்கிறதுக்கு உங்க காதை அறுக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லும் போது கூட கொஞ்சோண்டு சிரிப்பு கூட உங்க ஃபேஸ்ல கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அந்த டிரான்ஸ்மிட்டர் ஏற்கனவே எங்க இருக்குதுன்னு தெரியும், அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்றதுன்னு ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு இருந்திருக்கீங்க. அப்படி இருந்தும் எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவளே இல்ல அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா முக்கியமா ஒரு நபர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும், அடுத்த தடவை வாங்க சரியா, அப்ப சொல்றேன் அப்படின்னு அனுப்பி விட்டுருவா. ஆனா அதுவே இங்க நம்ம ரேக்கு பார்த்தா அந்த பார்சல் வந்திருக்கும்ல, அதுல ஒரு கேமரா வந்திருக்கும் போல. சோ அந்த கேமரா வச்சுட்டு பயங்கர ஏதோ ஹாப்பியா அந்த கேமராவை பாக்குற மாதிரியும் அவங்க அம்மா ஒரு போட்டோ கூட எடுத்துட்டு, இதுக்கு முன்னாடி நான் கேமராவை வெறும் புக்ஸ்ல தான் ரீட் பண்ணியிருக்கேன், சோ அதனால இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி கேமரா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் கேட்டேன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில ரே சும்மா போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது மத்தவங்க எல்லாம் அங்க வந்துடுறாங்களா. ரே பிளான் சொல்றான், நான் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மாவை கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவேன், எம்மா நார்மன் நீங்க ரெண்டு பேரும் செவரு மேல ஏறி அங்க வெளியில என்ன இருக்குங்கறத கவனிக்கணும், அதுவே டானும் கில்டாவும் வீட்டுல ஜன்னல் பக்கத்துல நின்னுகிட்டு என் சிக்னலுக்காக காத்துருங்க, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு மேல அம்மாவை என்னால டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க தான் ரெண்டு பேரும் போயிட்டு எம்மாவையும் நார்மனையும் தடுத்தாகணும். நம்மளோட ஒரிஜினல் பிளான் இங்க இருந்து அடுத்த ஒரு 6 நாள்ல கிளம்புறது தான், ஆனா இருந்தாலும் அடுத்த ஷிப்மெண்ட் டிசம்பர்ல கிடையாதுன்னு சொன்னாங்க. டிசம்பர்ல கிடையாது அப்படின்னா ஜனவரியில வைப்பாங்க அப்படிங்கறத என்னோட கெஸ். சோ இன்னும் ஒரு 2 மாசம் டைம் இருக்கு, அதனால பார்த்து சம்பவம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் ரேவ தனியா கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்மிட்டரை பிரேக் பண்றதுக்கு நம்ம ஒரு டிவைஸ் வச்சிருக்கோங்கிற விஷயத்தை அந்த கொரோனா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா அந்த டிவைஸை முதல்ல நீ கிரியேட் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்டா, இதோ இதா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேமரால கடைசியா ஒரு போட்டோ எடுத்துட்டு மொத்த ரீல் முடிஞ்சிருச்சு, இனி இந்த கேமராவை பிரிச்சு மேஞ்சர வேண்டியதான் நினைப்பான். அதே நேரத்துல கொரோனாவும் பார்த்தா ஓவரா உட்காந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு, ரைட் எதுக்கு நம்ம கிட்ட ரொம்ப முட்டாள் மாதிரி நடந்துக்கணும், அந்த டிரான்ஸ்மிட்டர் எதுக்கு அவங்க காதல இருக்குதுன்னு அவங்க தெரியாத மாதிரி நடந்துக்கணும், ஒருவேளை அந்த டிரான்ஸ்மிட்டர் பிரேக் பண்றதுக்கு அவங்க ஏதாவது ஒரு டிவைஸ் உருவாக்கி இருப்பாங்களோ, ஆனா அந்த ஒரு டிவைஸ் கண்டிப்பா ஒரு சாலிட் எவிடன்ஸா இருக்கும், அதை கொண்டு போய் நான் மேலிடத்துல கொடுத்தனா நான் தான் அடுத்த அம்மா அப்படின்னு சொல்லி யாரும் இல்லாத நேரத்துல நம்ம ரேவோட பெட்டை போய் பயங்கரமா போட்டு புரட்டி தேடிக்கிட்டு இருப்பாளா. அந்த ஃபில்லுங்கிற பையன் எல்லாம் சைட்ல வந்து பயமுறுத்தி விட்டுட்டு போயிருவான். இப்படி இருக்க இறுதியா ஒரு லெட்டர் ஒண்ணு கண்டுபிடிப்பாளா, அதை பார்த்த உடனே நேரா அவளோட ரூமுக்கு எடுத்துட்டு போயிட்டு போடு சக்க, இதோட பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவுமே தேவை கிடையாது, வசமா பசங்க மாட்டிக்கிட்டாங்க, இசபெல்லாவையும் இந்த இன்ஃபர்மேஷன் வச்சே தூக்கி விட்டுற வேண்டியதுதான். ஆனா இசபெல்லாக்கே தெரியாம இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ரே பையனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு ஒரு டவுட் அவளுக்கு இருக்கு. ஆனா அப்போ அந்த ரூமுக்கு நம்ம இசபெல்லா வந்துட்டு ஒரு கத்தியை ஒண்ணு கொடுப்பாங்களா, அது கொடுத்து ஒரு லெட்டரை ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அந்த லெட்டரை படிச்சு கொரோனியாவும் ஷாக் ஆக, இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் எதிர்பார்க்கல, குட் பைன்னு இசபெல்லாவும் சொல்லும் போது அங்கேயும் இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சரி, தேங்க்யூ.